பங்காளி அடுத்த கட்டமா பிளானு? அடுத்த கட்டம் காலங்காத்தால இல்லை, இன்னைக்கு என்னையா பண்ண போகிறோம்? தலைக்காவேரியா? தலைக்காவேரியா? ரைட், காரு வந்துருச்சுங்க மக்களே. ரைட்டு, வாங்க போகலாம். மக்கள்ஸ் வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல். மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கூர்க்கில் இருக்கோம். கூர்க்கில் குக்கை சுப்பிரமணிய சாமி கோயில் முடிச்சுட்டு குமாரப்பர்வதாங்கிற முருகன் உடல் விட்ட இடம்னு சொல்லக்கூடிய 5716 அடி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஏறுறதுக்கு 12 கிலோமீட்டர், இறங்குறதுக்கு 12 கிலோமீட்டர்னு சொல்லி 24 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி வாழ்க்கையிலே எந்த மலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறதில்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப டயர்டில் நேற்று நைட்டில் வந்து ரூமில் படுத்து தூங்கிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே குக்கை சுப்பிரமணிய சாமி கோயில் பக்கத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும், ரொம்ப தெளிவான ஆறு. அங்கே போய் குளிக்க போகிறோம், உடம்பு நல்லா ஹீட்டை தணிக்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் படுத்து தெரிஞ்சிருச்சு நேரம் எங்கே போகிறோம்னா தலைக்காவேரி போகிறோம். இந்த குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில் அடிவாரம், அதே மாதிரி குமாரப்பர்வதா ஹில்லு. ஓகேங்களா, இந்த 2 வீடியோவுமே வந்து இந்த வீடியோ வந்து எண்டு ஸ்க்ரீனில் 2 வீடியோ நிற்கும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக வாட்ச் பண்ணுங்கள், கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஓகே அப்பா போகலாம் மக்களே. இந்த வீடியோவில் உங்களுக்கு காவேரி இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரினால் நம்ம பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட காவேரி உருவாகும் இடமான தலைக்காவேரிக்கு இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஓகே பங்காளி, போயிட்டு ஒரு குழியில் போட்டு கிளம்பலாம். ஓகே, இதோ பாருங்க மக்களே, இதுதான் வந்து குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில். அதுக்குள்ளே அதுங்க தெரியுது பாருங்க, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மலை, பெரிய மலை. அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி மலை, அதான் கோபுரம். அது அப்படியே ஏறி போகணுங்க. நேற்று ஏறி போனோங்க சாமி நானா. அப்படியே இங்கே முன்னாடி போனோம் அப்படின்னா ஆறு. இதை வெளியிலே காமிச்சிருக்கேன், சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபைனலி ரீச்டு மக்களே, வந்தாச்சு. இதுதான் அந்த ஸ்பாட், குளிக்கிற ஸ்பாட்டு, குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில் ஆறு. ஐபிஎல் மியூசிக்கே தெரிஞ்சது, ஐபிஎல் தானே. ஓகே மக்களே, வாருங்கள் போய் குளிக்கலாம். அவங்க வாருங்களா குளிச்சுட்டு நடையை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. செமையாக இருக்கும் மக்களே. இந்த வீடியோ வந்து பாருங்கள். குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில் இங்கே வந்து குக்கை அதாவது சுப்பிரமணியனா வேற இல்லை, முருகனுக்கு தான் எங்கள் பேரும் சுப்பிரமணியன் தான் சொல்லுவாங்க. நார்த் சைடில் எடுத்துட்டிங்கன்னா கார்த்திகேய சுப்பிரமணியன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ரைட், வாருங்கள் போய் குளிப்போம். டிஎன் 70 நம்ம தமிழ்நாட்டு வண்டி. ஒரே அந்த இடத்துல ஒரே ஒரு தமிழ்நாட்டு வண்டி இங்கே தான் பார்க்குறது. இது வரை டிஎன் 29. ஓகே, டிஎன் 29. நம்ம பாலு ஈஸியாக கிடைக்கிற காரில் துண்டு சட்டி காய போட்டுருந்தா நம்ம பாலு இங்கே வாருங்களே. வேறு யாருமே செய்யாத ஒரு அதிநவீன கூர்மையான புக்திகளெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தான் வரும். தெரியுதுங்களா? ஓ கோவாவா ப்ரோ, எப்படி இருந்துச்சு கோவா? நல்லா இருந்துச்சா? இன்னும் போகலையா? ஓ ஸோ ரைட் மக்களே, வேற இத்தனை கார் நிற்கிறதுல கர்நாடகாக்காரு ஏதோ ஒன்றுலையாவது சட்டி காய்தான்னு வருங்க. சட்டின்னு தொட்டி எதுலையும் காயாது. நம்மளால மட்டும்தான் அந்த வேலையை பண்ணுறது. மக்களே, இங்கே மீனுக்கு மட்டும் பொரியை மட்டும் வாங்கி போட்டோம்னா எப்படி கொச்ச கொச்சன்னு வரும். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பங்காளி வாங்கி போடுவார். அப்பா ஃபஸ்ட்டு போய் குழியில் போடலாம் மக்களே. பொறி வந்து இங்கே வைப்பாங்க மக்களே. எப்படி மீன் இருக்குன்னு அசந்துருவீங்க. இந்த வீடு இங்கே பாருங்க, பொறியை பாருங்க. சரிங்களா? ஸோ இங்கே மீன் வந்து 2 கிலோ மீன் சைஸ்லேயே ஒரு நம்மளை சுற்றி ஒரு 1000 மீன் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஓகேங்க மக்களே, சொல்லியாச்சு. அப்புறம் அதை செஞ்சு காமிச்சிடலாம் விடுங்க. என்னதான் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தாலும் காலங்காத்தால் ஒரு நல்ல விஷயம் தானே மீன்களுக்கு உணவு அளிக்கிறது அப்படின்றது. நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவானா, ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர் சிவானா, கனடாக்காரர். அவர் நேட்டிவ் ஸ்ரீலங்கா. அவர் உங்களுக்கு தெரியும்ல மக்களே. அவர் தான் சொன்னார் மீனுக்கு பொறி போடுறது புண்ணியமாமா. ஏன்னா மீனும் காக்காய் வந்து என்றைக்குமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுமாமா. அது அவங்க போட்டுட்ருக்காங்க. அப்பா வகைமலை செப்பெல்லாம் கட்டிட்டு போய் களத்தில் இறங்குவோம். செரும்படைகள் எல்லாம் மீனுக்கு தீனி போட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ களத்தில் இறங்க போகிறேன். மாப்பிள்ளை இருந்தால் மாப்பிள்ளை பிள்ளை செல்லப்படி மாப்பிள்ளை அப்படியே ஒன்றுக்கு மாற்றிக்கோ, ஒன்று டச் பண்ணிக்கோ. களத்தில் இறங்கிட்டா மக்களே, அடிச்சு நொறுக்குடா. மக்களே ஒரு மீன் எந்த சைஸ் பிடிக்கல மாட்டிருக்குடா. ஒரு மீன் மக்களே 5 கிலோ சைஸ் வருங்க. பாரு ஒட்டா ரெடி. அப்போ சுற்றி போடுறா. அப்போ குஞ்சக்கு இது கடிச்சிட்டு போதுடா. ஒரே இடத்துல மட்டும் தான் மட்டும் நிறைய வருது.
ஏய் டேய் எங்கெல்லாம் மேலே தண்ணி அடிச்சிட்டு இருக்குது. பாருங்க மக்களே, இதா டீ கப்போ அட்டி கிணையில அட்டி காலெல்லாம் அட்டி பயங்கரமாக அட்டிக்குதுங்க. இதா வாங்களே வேற மாதிரிடா. இங்கே பாருங்க மக்களே, அட்டி நொறுக்கிற மக்கள் ஒரே மீன். எல்லா மீனுமே ஆவரேஜாக 2 கிலோ சைஸு, ஒரு மீனில் 5 கிலோ சைஸ் ஒரு மாட்டு இருக்குதுங்க. ஓகேங்க மக்களே, ஆல்ரெடி இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரியா. இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த பின்னாடி இந்த மலை குமாரப்பருவத மலை, அதை பாருங்க அந்த மலை இருக்கா, அது பயங்கர பெருசுங்க. இது மிக பிரம்மாண்டமான மலைங்க. இது அந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்க நின்றுட்டு இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான், இந்த ஒரு சின்ன ஒரு டவுன்கிற மாதிரி 360 டிகிரியில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஃபுல்லாக இப்போ நம்ம ஹில்ஸுக்கு நடுவால் தான் மக்களே இருக்கிறோம். சரி ரைட்டு மாப்பிள்ள குளிக்கிட்டா. ஏங்க மக்களே வாங்க, நல்லா ஜில் இருக்குது, போய் குளியில் போடலாம். மாப்பிள்ள 8 பாப்பா 1 2 பெருசா அந்த அளவுக்கு இல்லை மச்சான், மீடியமாக தான் இருக்கு. அவ்வளோதான் மச்சான், சூப்பராக இருக்கு, பெருசா சின்ன இல்லை. சத்தியமா மாப்பிள்ள நீ உள்ள வந்தீங்கன்னா பெருசா சில்ல இல்ல, வெளியே இருக்கும்போது அப்படி இருக்கு மாப்பிள்ள, உள்ள வண்டியில பெருசா சில்ல இல்ல, நல்லா இருக்கு, மீடியமா இருக்கு. நேற்று கூட ஃபர்ஸ்ட் டைம் குளிக்குமா ரொம்ப குளிர்ச்சு, எனக்கு சூப்பரா இருக்கு. வா இங்க பாருங்க மக்களே, அந்த வெயில் ஒட்டம்புல அட்டிக்கிறக்கும் இந்த சில்லு தண்ணியில் குளிக்கிறதுக்கு சத்தியமா அடாடாடாடாடா தங்க மாதிரி உடம்பு அப்படி தங்க மாதிரி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்னங்க நீச்சல் அடிக்கணுமா? அடிவங்க நீச்சல் அடிக்கிறாங்க. சத்தியம் வேற லெவல். ஓகே மக்களே, அவ்வளோதான். திரும்பவும் குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில் ஆர்ச்சிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி போய் சாமி போய் கும்பிட்றோம். ஓகேங்களா, கும்பிட்டு உங்களை மீட் பண்ணுற மக்களே. ஓகேங்களா, ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்க குக்கே சுப்பிரமணிய சாமிகள் வீடியோ பார்க்கலன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு கார்த்திகை 1 அந்த அன்னைக்கு வந்து சப்பாரம் ஊர்வலம் வந்ததுங்க, சாமி உற்சவர் செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பாருங்கள். பங்கு சாப்பிட்டு போயிடலாமா? இல்லை சாமி மட்டும் சாப்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சரிங்க. தலைக்காவேரி போகிறோம், மைசூர் போகிறோம், தேவை பண்ணுறோம். ஓகே 10 நாள் அங்கேயே இருக்கிறோம். மக்களே, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில் வந்த மாதிரிங்க கார்த்திகை 1 அந்த அன்னைக்கு கூட கூட்டம் அதிகமாக இல்லைங்க. இன்னைக்கு என்னடா கூட்டம் பயங்கர கூட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையா? ஆனால் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இல்லை, அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே கூட்டமாக அதிகமாக தான் இருக்கும். குட் ஃப்ரைடே இல்லை இன்னைக்கு. ரைட் மக்களே, இதுதான் குக்கே சுப்பிரமணிய சாமி கோவில். இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டா பட் இருந்தாலும் இந்த வீடியோலேயே பாருங்கள் மக்களே. நாங்கள் நேற்று வந்து அந்த குமாரப்பருவத ட்ரெக்கிங் போன மக்களே, அதாவது முருகர் உடல் வெட்டி இடம்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே லாஸ்ட்டில் ஒரு மலை தெரியுதா, அதுக்கும் பின்னாடிங்க 12 கிலோமீட்டர் டோட்டலாக. சாமி நானா சரி ஓகே மக்களே, உள்ளே போய் சாமி போட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் அதை மறக்க சொல்கிறேன், எண்டு ஸ்கிரீல் இருக்குது பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மக்களே. தலைக்காவேரி போகலாம் ஓகேவா, சூப்பரான இடத்த கூட்டு போய் காமிக்கிறேன். பங்காளி தலைக்காவேரி கூட்டு போகிறீங்க. தலைக்காவேரி வரும் 10 நாள் ஸ்டே பண்ணுறோம். 15 நாள். 15 நாள் என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளா ஸ்டைல் தான். குட்டநாடு, மங்களூர், குட்டநாடு, குடநாடு இதெல்லாம் கேரளா அந்த ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ் தான் மக்களே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எல்லாமே
ரைட்டு இதை பாருங்க அதுதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருப்போம் கார்த்திகை 1ஆம் தேதி எல்லாம் விளக்கு போட்டு அது உள்ளே எல்லாம் விளக்கு போட்டிருந்தாங்க. இதை பாருங்கள் உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி கோயில் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எல்லாருமே இங்கே பாருங்களா எல்லாமே வெள்ளை வேட்டி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான். ஆந்திரா கர்நாடகாக்காரங்க தான் மக்கள் அதிகம், கேரளா அந்த மாதிரி தான். இங்கே கலாச்சாரமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மக்களே. ஓகே மக்கள், இதுதான் கோவில். கொடிமரம் உள்ளதான் சாமி இருக்குது. கருவறை அப்புறம் எடுக்க முடியாது, வீடியோ பண்ண முடியாது. சரி வாங்க பார்ப்போம். தரிசன டைமிங் மார்னிங் 6:30 to 1:30 வரைக்கும். நூன் வந்து மறுபடியும் வந்து 1:30க்கு நட சாத்தினாங்கன்னா மறுபடியும் 3:30க்கு ஓப்பன் பண்ணி 8:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் வந்து டைமிங் கொடுத்துட்ருக்காங்க. சிறப்பு. அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு. ஓகே இருங்க மாம்சு இங்கே பாருங்க மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர். சரிங்களா, 2 தேர் இருக்குது. ரொம்ப சூப்பராக 3 சக்கர தேருங்க மக்கள். இது ஆல்ரெடி அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், பட் இருந்தாலும் பாருங்கள் தப்பே இல்லைங்க. பகல் டைமில் நல்லா காமிக்கலாம். சரிங்களா, 3 சக்கர தேர், நல்ல பெரிய சக்கரம். தேர் வந்து அந்தளவுக்கு வெயிட் இருக்கும் போல். சரி மாம்சே வாங்கம்மா இருக்கா, போய் சாப்பிட்லாங்களா? ரைட். அது வந்து சாப்பிட்டு வெளியே வர வழி, இது வந்து சாப்பிட போகிற வழி. சரி வாங்க மக்களே போய் சாப்பிடுவோம். சாப்பிடுவதற்கு போகிறோம் அன்னதானத்திற்கு. நம்ம சரவண பயப்புள்ளைய காணா வருவேன், ஒன்றும் பிரச்சனை வந்துடுவேன். நம்மளுக்கு முன்னாடி போய் தட்டு வாங்கி நிற்பான்னு நினைக்கிறேன். அங்கே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. 8 மணிலேருந்தே அன்னதானம் போடுவாங்களாட்டு இருக்குதுங்க. நாங்கள் அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம், இந்த கோயில் வீடியோ எடுக்கிறப்ப. இன்னைக்கு காலையில் சாப்பிட்றோம். மக்களை இங்கே பாருங்க, பாக்கு தட்டை கழுவி கொடுக்குறாங்க. வாவ், செம்ம சூப்பர். தேங்க்ஸ் அண்ணா. இங்கே பாருங்க உப்புமா, சுட 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 உப்புமா. ஆஹா அருமை. பங்காளி சாப்பிட்லாமா? சரி மாப்பிள்ளை சாப்பிட்லாம். ரைட். உப்புமா கொஞ்சமாக தான் இருக்குது, சாப்பிட்டு வாங்கிக்கலாம். கோதுமை உப்புமான்னு நினைக்கிறேன். ஏன் பங்காளி? கம்பெனி மாதிரி கோயிலே இருந்துக்கிட்டோம்னா 3 வேலை சாப்பாடு, 3 வேலை சாப்பாடு. பெருமானோட அருள். செம்ம. நான்லாம் உப்புமான எல்லாத்துக்கும் பிடிக்காதில்ல, அப்படி பிடிக்காதவங்க கூட இந்த உப்புமா சாப்பிட்டா பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்களே இங்கே பாருங்க மக்களே, ஸ்வீட்டு பாயாசம் மாதிரி இது ஒரு கஷாயமாம்மா, ஸ்வீட்டாம்மா. சரி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை டைம் போய் கேட்டாலும் போடுவாங்க, ஏன்னா வேஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதனால தான் கொஞ்சமாக வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதோ கஷாயமாம்மா, ஸ்வீட்டாம்மா. அட வந்து சுக்கு காப்பி, சுக்கு காப்பிங்க. கொத்தமல்லி சுக்கு காப்பிங்க. கொத்தமல்லி சுக்கு இது, கொத்தமல்லி சுக்கு பால் சூப்பராக இருக்குது. ரவை தான் சூப்பராக இருக்குது மச்சான். செம்மங்க. மார்னிங் தரமான பிரேக்ஃபாஸ்ட். ஓகே மக்கள்ஸ், பாய்ஸ் போலாமா? ஓகே சரிவா. நம்ம முப்பாட்டை நம்ம மச்சன்னை முருகனை பார்க்குறக்கு ஏமாங்க கர்நாடகத்துலேருந்து பார்த்துட்டு சிறப்புங்க மக்களே, வேறு லெவல். இங்கே பாருங்க எத்தனை மக்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமைங்காட்டி கோயில் நல்ல கூட்டங்க. அன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. கார்த்திகை 1 நம்மளுக்கு தானே இது தமிழ் மாதத்தில். ஸோ பரவாயில்ல, நல்லா கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய பயங்கரமான பிளேஸ். கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு புது விதமான இடம் இது. முருகனோட உட்காந்துருக்கிற அமைப்பு, அப்பனோட ஹைட்டில் உட்காந்துருக்கிறான் மகராசன். போய் பார்த்து மிரட்டி விட்டார். ஆனால் சிறப்பான தரிசனம், மன நிறைவோட போகிறோம். கண்டிப்பாக மன நிறைவு மக்களே. உண்மையாலும் சொல்ல போனால் இங்கே வந்து கர்நாடக மக்களும் அப்புறம் ஆந்திர மக்கள் ஓரளவு வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெகுவாக அத்திப்பூத்தாப்பில் தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் தெரியறதில்ல. ஸோ வாங்க மக்களே வந்து பாருங்கள். இங்கேயும் நம்ம முருகப்பெருமான் எவ்வளோ செழிப்பாக இருக்காருன்னு வந்து பாருங்கள். நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வந்து டாய்ஸ் வாங்கியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஒரு 300 ரூபாய்க்கு டாய்ஸ், பேட்டு, ஒரு இந்த பொம்மை. மாப்பிள்ளை பிடி மாப்பிள்ளை என்னென்னு காமிப்பார் மக்களுக்கு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பால். எனக்கு தான் கிரிக்கெட் விளையாட தெரியாது. இப்போ தவனால் விளையாட வச்சு பழக்கலான்னு ஒரு அப்பாசியில் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கமுகம். அடுத்த கட்டமாக நம்மளாம் சின்ன வயசில் விளையாண்ட மொபைல் ஃபோன். அதுக்கு வலையும் சேர்த்து இல்லைங்க. அது உனக்கு எது வாங்கலப்பா, நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்.
கவர் பிடிச்சிருந்தா. ஓகே டாட்டா பாய் பாய் கூகே சுப்பிரமணியா. முருகா போயிட்டு வர முருகா. நம்ம ஓடல கழிச்சு மக்களே அவ்வளோதான். அடுத்து கூர்க்கை நோக்கிய பயணம். போடல நாளைக்கு தான். கூர்க்கை நோக்கிய பயணம் அப்படின்னா நம்ம தலக்காவேரி நோக்கி போயிட்டு இருக்கோம். மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. மக்களே பங்காளி சும்மா விட்டு ரவுண்டு கிளப்பிட்டு இருக்கிறாரு. ரோடு சூப்பராக இருக்குதுங்களா, நல்லா வளைச்சு வளைச்சு விட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. இங்கெல்லாம் ஃபுல்லாக பார்க்க மர தோப்பு தான் மக்களே. விவசாயம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒன்று தான் மெயினாக பண்ணுறாங்களே இந்த ஏரியாவில். நம்ம இந்த குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த வழி சுள்ளியா டு குக்கை சுப்பிரமணிய சாமி கோவில் போகிற வழியில் ஃபுல்லாக ஹில்ஸ் அதிகம். ஹில் ஸ்டேஷன் பூரா அந்த பாக்கு மரங்கள் மட்டுமே நிறைந்து காணப்படுகின்றன. நல்லா இருக்குதுங்க. கேரளா மாதிரியே தாங்க. கேரளா விடவே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்னு வைங்களேன். டெவலப்மெண்ட்டுங்கிறதால ரொம்ப இன்டீரியராக இருக்காங்க எல்லா மக்களுமே. அடுத்து பாருங்கள், இங்கே இந்த கல்லெல்லாம் இருக்கலைங்க, இதெல்லாம் வந்து கட்டிங் கல், அப்படியே பாறையிலேருந்து செதுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேரளா, மங்களூர், இந்த சரௌண்டிங் எல்லாமே அப்படி தான். என்னப்பா ரிவேஸ் இருக்குது, வண்டி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே மாறுங்க, ஃபுல்லாக யூட்டன் போடுங்க. அதான் பாருங்க, அங்கே ஒரு கரும்பால் கடை பார்த்தோமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டோம். தெரியுதுங்களா, கரும்பால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க போய் கரும்பால் குடிக்கலாம். சுகர் கேன் ஜூஸ் அண்ணா எவ்வளோண்ணா? எந்தண்ணா ஜூஸ்? 30 rupees. டம்ளர் டம்ளர் காட்டுங்க. டம்ளர் கிளாஸ் ஒரு 300 ml 30 ரூபா. குடிக்கிறீங்களா? சரி வாங்க, நல்ல விஷயம், நல்ல பொருள் தானே, இயற்கையான பொருள் தானே. வாங்க போடலாமா? 4 போடலாமல்ல? 4 ஜூஸ் தான். ஆனால் லெமன் ஜிஞ்சர் நோ ப்ளைன் கோல்டு லைட் கோல்டு. ஓகே, இங்கெல்லாம் கரும்பு இல்லை, வெளியே வாங்கிட்டு வர தெரியுது, அதனால தான் 30 ரூபா. தமிழ்நாடு में मेरा जूस का ओनर கரும்பால். நானும் கரும்பால் கடை வச்சுருந்தேன் மக்களே. என்ன மக்காளி சரவணா திருப்பி என்னாச்சு? கவர்ந்தடிச்சு. இன்னும் டாமி எந்திரி, இன்னும் டாமி தலை தொங்கிருச்சு. ஓ அண்ணா, இது என்னது மக்களை இங்கே வருங்க, நான் இதை பார்க்கவே இல்லை. சரி ஆமணி முன்னாடி நிற்க மாட்டேங்க, பார்த்துங்க எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. மக்களே, நம்ம பார்த்து பண்ணுறது தாங்க தொழில். இங்கே பாருங்களேன், ஆமணி அடடா இப்படியெல்லாம் மெத்த தெரிஞ்சு அங்கே கோயில் கூட எங்கே வேணால் கொண்டு போகலாம். அண்ணா சூப்பர் ஐடியா, செட்டப்பு உங்கள் ஓன் ஐடியாவா? அண்ணா ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் கரும்பு, யூடியூப் சேனல் தமிழ்நாடு, ஆல் பீப்புள் வாட்சிங் யுவர் ஷாப். இங்கே பாருங்க மக்களே, எல்லாத்துக்கும் 30 ரூபா தான். நம்ம ஏமாத்தவெல்லாம் அண்ணன் அப்படியே ஆமணிலையும் செட்டப் பண்ணி வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக கரும்பால் மிஷின் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப ஈஸி, எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி இங்கே வர வழியாக நாளைக்கு அங்கே கொண்டே போட்டு வியாபாரம் பண்ணலாம், கடை ஈஸியாக மாற்றிக்கலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு பாருங்க. குளிரார் ரோலர் பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீன் ரோலர், நல்லா எஸ்எஸ் இது இன்ஜின் வந்து ஹோண்டா இன்ஜினுங்க.
பாருங்க மக்களே, ஆஹாஹா, வேற மாதிரி கரும்பாலுடைய தன்மை பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஏ சாமி, மக்களே ததும்பங்க பிடிக்கலாமா? வரா டேஸ்ட், அச்சா டேஸ்ட்டுங்க. அது என்னது கன்னடத்தில் சொல்லுவாங்களே, சக்கத்தாக இருக்குது என்ன சொல்லுவாங்க, சென்னை இது சூப்பர், சென்னை இது சென்னை தானா? இந்த மாதிரி இயற்கையான கரும்பால 30 ரூபாய் வாங்கி கொடுங்க மக்களே. டம்ளர் பெரிய டம்ளர் நம்ம ஊரில் வந்து 210 ml, இது வந்து 300 ml, 330 ரூபா. ஓகே, ஒர்த்து தான். 210 ml 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 300 ml 30 ரூபாய்க்கு என்ன குறையா? This including the Samani, the subsidy, back door, all 2 lakhs. எம்ஃபில் எம்ஃபில் அண்ணா காடி அந்த மிஷின் டோட்டல் 2 lakh. சூப்பர், ஒர்த்து. வண்டியோட சேர்த்திங்க, பரவாயில்லைங்க. போலீஸ் நை ப்ராப்ளம். ஓகே சூப்பர். ஓகே அண்ணா, பாய். ஓகே மக்களே, ஒரே கண்ட்ரி தான். ஆனால் பாருங்கள் எத்தனை லாங்குவேஜ். உலகத்தில் எந்த நாட்டுக்காரருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் இந்தியர்களுக்கு மட்டும் உண்டு. கொஞ்சம் என்னென்னா ஒரு சின்ன நிமிஷம் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லை. அவங்க ஒரு வேறு லாங்குவேஜ், நம்ம வேறு லாங்குவேஜ். இவங்களாம் துள்ளு நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே இப்போ தான் மக்களே நாங்கள் அப்படியே கொஞ்சம் டவுன் கரைக்கு வந்திருக்கோம். பட் இது டவுன்னு நினச்சிக்காதீங்க, மலைக்குள் இருக்கக்கூடிய ஒரு டவுன். இப்போ எப்படி நம்ம கொடைக்கானல் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஓகேங்களா, ஃபுல்லாக அப்படித்தான். ஆனால் பார்த்தா தலைக்காவேரின்னு போடுங்க. தலைக்காவேரி மேப் போடுறதா? போட்டலாம் போங்க. போட்டிங்களா மேப்? போங்க உங்க நேராக போய் ரைட்டு போங்க. கவாரி மக்களே, இதான் பஸ் ஸ்டாண்டு. இதானே சுள்ளியாவா போங்க? சுள்ளியா பார்த்தா கேரளா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. கேரளா பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கா? பக்கத்தில் 100 கிலோமீட்டர். இப்போல்லாம் 100 கிலோமீட்டர் பக்கமாயிருச்சுல்ல? மக்கள் இங்கே பாருங்க மக்களே, வீடுகள் எல்லாம் அழகழகாக இருக்கிறது. பார்த்து பாருங்க, பழைய வீடு. ஆமணி நிறைய வச்சுருக்காங்க கர்நாடகா சைடில். 800 அதே மாதிரி தான். இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே 800. ஏன்னா இது ஓட்டுறக்கு திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால் ஆமணி. அப்படியே பாருங்க மக்களே, கேரளா என்ன இது என்ன ரெண்டும் ஒரே மாதிரி தான், அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம ஊரோடவே இங்கே 800 அதிகமாக இருக்குதுப்பா. கேரளா கர்நாடகா இருக்குது. அது தமிழ்நாட்டில் மற்ற ஏரியாவில் இல்லை, கொங்கு மண்டலத்தில் எங்கள் ஏரியா சரௌண்டிங் மட்டும் தான். அது எங்கள் ஏரியா தான் சேரநாடு தான் அது. ஸோ எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 அதிகம். அதே மாதிரி இங்கேயும் அதிகம். பாக்கு மர தோப்பு என்ன, பங்காளியின் பக்குவமான டிரைவிங் என்ன, ஒரே பரவசமாக இருக்கிறது மக்களே. இங்கே ஒரு பாலம் ஒன்று, ஆத்துப்பாலம். பங்காளி எங்கே வாரு? R1 மக்களே போகுது பாருங்க. தடுப்பணை அதான் செக் டேம். அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் மக்கள், எல்லா ரப்பர் தோட்டங்கள் தான், ரப்பர் மரங்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நாம் சென்று கொண்டிருப்பது தற்பொழுது ரப்பர் மரங்களுக்கு இடையே. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்கிறது இந்த பயணம். செமையாக இருக்குப்பா. எத்தனை மரம். அதான் எஸ்டேட்டு. அருமை. மக்களே, அங்கே ரப்பர் பால் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்களா, ப்ராசஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதை பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாத ஒன்று. அவங்ககிட்ட காமிச்சா தான் மக்களே இந்த ட்ரிப்பு நிறைவாக இருக்கும். அதனால தான் இறங்கி போய்ட்டுருக்கேன். நானும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும்ல. பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்க மக்களே, இங்கே வாருங்க, எல்லாம் வேலை முடிஞ்செல்லாம் சேச்சியெல்லாம் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க அப்படியே காட்டுறேன். இதுதான் ரப்பர் கொண்டாந்து அறுவடை இது பண்ணுறது. இல்லை எடுத்து கொண்டாந்து இல்லை ஊற்றிட்டாங்களாட்ருக்குலாம், வேலை முடிஞ்சாட்ருக்குது. இங்கே பாருங்க, அதுக்கு பாருங்கள் பால் டெஸ்ட்டு இருக்குமில்லங்க, அதே மாதிரி மில்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுக்கு வந்து டெஸ்ட் பார்க்குறாங்க. தெரியுதுங்களா? இதில் தெரியுதுங்க, டெஸ்ட்டு முதற்கொண்டு தெரியுதுங்க. தண்ணி இருக்குதா என்ன இதெல்லாம் தெரிஞ்சு ஏதோ இது போட்டிருக்காங்க. முடிஞ்சா மேடம்? எங்கே மேடம்? எங்கே இல்லையா?
இதோ பாருங்க மக்களே. ஓகே 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 ஓகே. ஓ வடிகட்டுறாங்க. ஓ சரி சரி சரி, வடிகட்டது. சரி சரி மக்கள், எங்கே பாருங்கள். வா, பெயிண்ட் மாதிரி இருக்குதுங்க. ஒயிட் பெயிண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்கு, ஒரு நேச்சுரல் ஸ்மெல் தான் வருது. வேறு அண்ணன் கொண்டாந்து இருக்காரு. அதான் நீங்களா தமிழ் பேசுகிறீங்க? தமிழுங்களா? ஓ எல்லாமே தமிழ் தானுங்களா? ஓ சரி சரி, நான் தான் சேச்சி இப்படி சொல்லி மலையாளமெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் மக்களே. நான் ஈரோடுங்கக்கா. ஈரோடு. நீங்களா? கற்றுக்கிட்டீங்க இங்கே? ஸ்ரீலங்காவா நீங்கள்? ஓகே 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 சரிங்கக்கா. நல்லா தமிழ் எல்லாம் இங்கேயும் இருக்கிறாங்களா? இல்லை இங்கே இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊரெல்லாம் தமிழ்நாடு தான். குலதெய்வம்லாம் எங்கக்கா சொல்லுங்க ராஜலட்சுமிக்கா, சொந்த ஊரெல்லாம் சொல்லுங்க அவங்களுக்கு. புதுக்கோட்டைங்களா? ஓ அங்கே போவீங்களா? இங்கேயே இருக்காங்களா? ஓ இன்னைக்கு ஈரோடுங்களா? ஓ சரி 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 சரிங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் எப்படிங்க ப்ரைவேட்டுங்களா? இல்லை கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா? சம்பளம் இவங்களுக்கு பர் டே எல்லாம். இவங்கெல்லாம் பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ். பர் டே எவ்வளோங்க ஒரு நாளைக்கு? இங்கே 639 ரூபா கொடுக்குறாங்க. 639. எக்ஸ்ட்ரா கேஜி கணக்கில் எங்களுக்கு 8 கேஜி இங்கே வேணும். அதுக்கு மேலே அதிகமாக கொண்டாந்து ஒரு கேஜிக்கு 10 ரூபா கணக்கில் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு 800 ரூபா 900 ரூபா அர்ன் பண்ணுவாங்க அவங்க. ஒரு நாளைக்கு 800 ஆவரேஜா? ஆவரேஜாக வரும். ஓ ஓகே ஓகே ஓகே. லேடிஸ் தான் அதிகமாக வரும். லேடிஸ். 29. ஓகேங்க மக்களே, இது எதிரே பார்க்கல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நான் கூட நினச்சிங்க. எஸ்டேட்டெல்லாம் வந்து நம்ம ஊருக்காரங்க சொன்னாங்க, மங்களூர் இந்த பக்கம் தலைக்கேவரி சைட்லலாம் வந்து நிறைய நம்ம தமிழ் அரசியல்வாதிகளை நிலம் பிடிச்சி போட்டுருக்குறாங்க அப்படின்னாங்களா. சரி நம்பாளுக்கு இங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா, அப்புறம் இங்கே ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தோன்னே சரி அவர் நம்பாலோட இப்போ ப்ரைவேட் எஸ்டேட்டாக தான் இருக்குது. அப்புறம் தான் தெரியுது இது வந்து எல்லாமே கவர்மெண்ட்டு தாம்மா. பரவாயில்ல, நம்ம ஆளுங்க ஏங்க சும்மாலாம் இல்லை, தமிழ் ஆளுங்க எல்லா பக்கம் இருக்காங்க மக்களே. உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் ஏன்னா நம்ம ஆளுங்க விவசாயம், மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, பட் எல்லோரும் கர்நாடகாரங்களே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் ஆளுங்க வந்து விவசாயம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா K7 இருக்கும். K7 K7 சரிங்க. யூடியூப் சேனல்க்கா. எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ் பீப்புள் வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லா பக்கம் விவசாயத்தில் கிங்கு நம்ம கைஸ்லாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் தேயிலை தோட்டம், ரப்பரு எல்லா நாடுகளும் இருப்பாங்க. இங்கே பாருங்க மக்களே, அண்ணன் பாருங்க எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க தொட்டியிலிருந்து. வாங்க அதையும் பார்த்துடலாம் வாங்க. அப்படி எடுத்து ஊற்றிட்டு இருக்காரு பாருங்க. அண்ணே நான் அந்த எப்படி ஊற்றுறது மட்டும் அங்கே பர்மிஷன் கேட்டு வந்தேன். இப்போ அந்த தொட்டியில் ஊற்றுவோமல்ல அதை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். இதோ பாருங்க மக்களே, இந்த மாதிரி தொட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இப்போல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக் கொண்டு வந்துட்டாங்க. அதான் வரேங்கண்ணா. ஓ மழை பெஞ்சா இதாகாமல் இருக்குங்களா? இது வந்து மழை வந்தால் பட்டை நனையாமல் இருக்குது. ஓ இதுக்கு தண்ணி பட்டுச்சுன்னா இந்த இதுக்கு நரம்பு இருக்குது. ஓகே. இங்கே உள்ளுக்கு மனுஷனுக்கு ரொம்ப நரம்பு எல்லாம் இப்படி க்ராஸாக போயிட்டு இருக்கும். அந்த தண்ணி நரம்பு பட்டுச்சுன்னா இந்த பால் வராது. இந்த மரத்தில் மரம் பார்க்க பச்சையாக தான் இருக்கும், உள்ளுக்கு நரம்பெல்லாம் செத்து போயிடும். இப்போ இது வந்து இங்கே ஒட்டியாச்சு. ஆமாம், இந்த இது இருக்குல்ல, ஓ எம்சில் மாதிரி ஏங்க இதை சுரண்டி விட்டு இந்த மாதிரி தார், இதுக்கு பேர் தாருன்னு சொல்லுவாங்க. தாரு இதை மரத்தில் பூசிட்டு இந்த பிளாஸ்டிக்கை ஒட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டி ஒன்று வச்சுட்டு இந்த கம்மு அதுக்கு மேலே தண்ணி உள்ள இறங்காமல் இருக்குது, மேலே அப்படி கவர் பண்ணி விட்டுறது. அப்போ நிலையாதுங்களா? ஓ சரி 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 சரி. ஓ இப்போ இது வந்து பால் இதாக இருக்குது. இங்கே காட்டுங்கண்ணா. ஓ ஓகே 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 சூப்பர்ண்ணா. காலையில் வந்து சக்தி இருக்கும், செதுக்கி விட்டு போகணும் இந்த பட்டையை. ஓ செதுக்கிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு வந்து எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. கணக்கில் பால் குறவுது. நல்ல மரத்துக்கெல்லாம் பால் இந்த வரும், ஒரு 60-50 லிட்டர் ml. ஓகே ஓகே ஓகே. முன்ன தொட்டி இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொண்டு வந்துட்டாங்க. தேங்காய் தொட்டி இருக்குமில்ல, கொட்டாங்குச்சி, அது முன்ன வச்சுருந்தாங்கல்ல தமிழ்நாட்டில். இப்போ அந்த ஒரு சில பக்கம் அதான் இருக்குது. ஓகே. நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் மஞ்சள் கரும்பு தான் விவசாயமா, அதனால் இந்த விவசாயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல, அதான் பார்க்கலாம் வந்தேன். ஓகே வாங்க 2 மரம் எடுக்கிறது பார்ப்போம். இங்கே அட்டை இருக்குமாண்ணா? அங்கே உள்ளே இருக்கும். அதான் குறைவு. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மரம் எடுப்பீங்க?
ஒரு ஆளுக்கு 350 மரம். ஒரு ஆளுக்கு 350 மரம். 350 மரம் எடுத்தால் போதும். அதாவது 3 பிரிச்சிருப்பாங்க. திங்க செவ்வாய் புதன். திங்கக்கிழமை எனக்கு அந்த பிளாக்கு, செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை அங்கிட்டு, மறுபடியும் வியாழன் வெள்ளி சனி அந்த மாதிரி. ஓகே ஓகே. 350 1050 மரம். 1050 மரம் பர் டே வந்து அதான் சொன்னாங்க 800 சேலரி வரும்னு சொன்னாங்க. என்னண்ணா இப்போ 634 கொடுத்துட்டு இருக்காங்க. கூடுதலாக எடுத்தால் இப்போ கூடுதல்லாம் இல்லை, அது வந்து ஓவர் பவுண்டிங் சொல்லுவாங்க. அந்த அவங்களுக்கு மினிமம் எவரேஜ் இருக்குது, அதுக்கு மேலே கொண்டு பர் கேஜிக்கு 4 ரூபா இப்படி வரும். அதான் அது பெருசாக ஒன்றும் வராது. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு 350 மரம் எடுத்தீங்கன்னா 630. 634 அது ஃபிக்ஸ்டு சம்பளம். ஆனால் வாரத்தில் 3 நாள் தான் வேலையா? இல்லை, 6 நாள் வேலை. இந்த மரம் எப்படின்னா டெய்லி சீவக்கூடாது. இன்னைக்கு சீவுனா 2 நாள் ரெஸ்ட் விடணும். இப்போ நீங்கள் எடுக்கிறத மட்டும் இல்லாமல் சீவையும் விடணும். அதை காலையில் வந்து கத்தி வச்சு இந்த பட்டை செதுக்கி விடணும். நான் கூட சரி 350 மரம் எடுத்து ஊற்றினா போதும். சும்மா இல்லை, காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடும். வந்து லைட்டை கட்டிக்கிட்டு இந்த கத்தியை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு இப்படி வச்சு செதுக்கணும். பட்டையை செதுக்கிட்டு அந்த பால் வடிய எல்லாம் 350 செதுக்கிட்டு போயிடும். 2 ஹவர் கழிச்சு வந்து எடுக்கிறது. எல்லா வேலையும் பார்க்கணும், மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். அதான் சொன்னேன், இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை இந்த வேலை செஞ்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்துருக்கு. அடுத்த செவ்வாய்க்கிழமை இப்படி ரொட்டேட்டாக அது மாறி வரும். செவ்வாய் வெள்ளி இங்கே வரும். இங்கே வேலை அந்த பாருங்க ரோட்டுக்கு அங்கிட்டு இருக்கு. சனி புதன்கிழமை அங்கிட்டு. இது மொத்தம் எத்தனை ஏக்கர்னா வரும்? ஏக்கர் வந்து மொத்தம் ஹெக்டர் 4000 ஹெக்டர் இருக்குது. கவர்மெண்ட் 440 ஹெக்டர். ப்ரைவேட்டில் வச்சுருக்காங்களா? ப்ரைவேட்டில் இருக்குது. இந்த பாருங்க ரப்பர் மரம் தெரியலையா? இந்த பொண்ணு ஃபுல்லாக இங்கே ப்ரைவேட்டில் நிறைய பணக்காரங்க வீட்டிலலாம் ஒரு குறைஞ்சது 500 மரம் 600 மரம் வச்சுருப்பாங்க. 500 600. ஆக்சுவலாக வந்து இவங்களுடைய சொந்த ஊர் எல்லாமே வந்து ராமநாதபுரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டி. என் தாத்தா பாட்டி பிரிட்டிஷ் காலத்தில் தாத்தா பாட்டிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே இருந்து இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அண்ணங்கிட்ட கேட்போம். சொல்லுங்கண்ணே. தாத்தா பாட்டி இங்கேருந்து பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே போனாங்க. அப்பா அம்மா பிறந்ததெல்லாம் அங்கே ஸ்ரீலங்காவில். 1962 லால் பகதூர் சாஸ்திரி இங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஸ்ரீமா பண்டார நாய்க்கு இலங்கை அதிபர், இவங்க 2 பேர்த்தோட இன்டர்நேஷனல் ஒப்பந்தத்தில் அங்கேருந்து இங்கே புனர்வாழ்வு திட்டத்தில் வந்தவங்க தான் நாங்களாம். 1960 மெஜாரிட்டி தமிழ் பீப்புள் தானே? வேற எல்லா ஸ்டேட் பீப்புள் இல்லை. அங்கேருந்து இந்த ரப்பர் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே தமிழ் பீப்புள். தமிழ் தான். 1300 ஃபேமிலி இருக்குங்க. 1300 ஃபேமிலி. அந்த நேரம் வரும்போது 927 ஃபேமிலி வரும்போது எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம்படி ஒரு ஃபேமிலிக்கு 2 வேலை. 2 ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்கு 2 வேலை. தலைமாருக்கு இப்போ அப்பா அம்மா வேலை செய்யணும்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காது. 2 வேலை, 2 தலைமாறு. ஒரு ஃபேமிலிக்கு அடுத்து 2 வேலை. அந்த 2 வேலை வந்து 2 தலைமாருக்கு வரும். இந்த மாதிரி இப்போ அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்குது, குவார்டர்ஸ் கட்டி கொடுத்து. இந்த மாதிரி 40 காலனி இருக்குது. 40 காலனி. ஆனால் மேங்களூர் டிஸ்ட்ரிக்டில் புத்தூர் தாலுக்கு. இப்போ இதெல்லாம் மேங்களூர் டிஸ்ட்ரிக்ட் வருதுங்களா? மேங்களூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே மடிக்கேரியில் இந்த குக்கே சுப்பிரமணிய சாமி எல்லாமே மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். மங்களூர் தான். அதுக்கு வந்து தட்சிண கன்னடான்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் பேர். ஆக்சுவலாக மங்களூர். முந்தி மங்களூர், இப்போ தட்சிண கன்னடா பேர் வச்சுக்கிட்டாங்க. மங்களூருங்கிறது சிட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு தட்சிண கன்னடம் மாற்றிட்டாங்க. மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் மடிக்கையிலேருந்து வந்தீங்களா? மடிக்கையில் ஒரு கேட்டு கிடைக்கும் பாருங்க. அந்த கேட்டுங்கிட்ட ஃபுல்லு மங்களூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் துளு லாங்குவேஜ். துளு தான் ஒரிஜினல். இவங்களுடைய பீப்புள் இங்கே இருக்குது, எங்களுடைய தாய்மொழி. ஆமாம். ஓகேங்க மக்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பாருங்க 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட் தான். 4500 ஹெக்டேர். ஆமாம் பங்காளி, கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி மட்டும். இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. அப்போ 1000 எத்தனையோ ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 637 ரூபா சேலரி. இங்கே பாருங்க ஃபுல்லாக இதுதான் ரப்பர் தோட்டம் தான். மக்கள் சொன்னல மக்களே, இங்கெல்லாம் 800 தான் மக்களே அதிகம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே என்ன சொல்கிறது, நேரம் நின்றுட்டு போகலாம் சொல்லி அடி நிறுத்தணும். பாருங்களேன், இயற்கை அவ்வளோ அழகாக இருக்குது. குழு குழுன்னு
மக்களே இங்கே ஒரு ஃபாரஸ்ட்டு. இது கேரளா பங்கு மக்களே, கேரளா. ஏய் கேரளா வந்துட்டு சேச்சா. ஓகே சேச்சா. மக்களே கேரளா வருங்க, கேரளா வருங்க. கேரளாக்குள்ளே வந்தால் திரும்ப கர்நாடகாக்குள்ளே போகிறோமா? திரும்ப கர்நாடகாக்குள்ளே போகிறோங்க. அதான் மற்ற இந்த கல் தான் மக்களை எங்கெல்லாம் வீடு கட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துறது. அப்பவும் அந்த ஏமாங்க அப்பவும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேரளா விட கர்நாடகா சூப்பராக இருக்குது, இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம இங்கே என்ன இருந்தாலும் கேரளா தான்ப்பா அடிப்பொலியாக்கும். அப்படியே ரப்பர் மரத்தை எடுத்துருவானுங்க, அப்படியே ரப்பர் மரத்தை எடுப்பானுங்க. பிஸ்னஸ் வேறு ஒன்றும் இல்லை. எல்லா வளமும் இருக்குது, இவங்க பண்ணுறதில்ல. இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. பாருங்க எல்லாம் அந்த கட்டிங் கல்லில் வீடு தான். அந்த பாறை அப்படியே வெட்டி பங்களே அதில் தான் வீடு கட்டுறதே. இந்த கேரளாக்கள் நம்ம ஊரில் கட்டினா நல்லா இருக்குமா? கட்டுறாங்க, நிறைய பேர் கட்டுறாங்க. கட்டிடுறாங்க. ஓ இங்கே பாருங்க மக்கள், ஏதாவது வீடு எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க. பாருங்க எல்லாம் அங்கங்கே வீடுகள். பங்காளி இவங்க தான் மகளி வாழ்கிறாங்க பங்காளி. நம்ம கடைசி வரைக்குமே கரும்காட்டிலேயே தோகை வச்சுட்டே இருக்க வேண்டியதான் நாட்டு தெரியுது. ஓகேங்க மக்களே, இந்த பாருங்கள் லாட்ரி சீட்டு. இது என்னைக்கு? பூஜை பம்பரையோட ஏய் மலையாளம் பறையும் அறியா. ஓகே மக்களே, மாப்பிள்ளை அங்கே தான் இருக்கிறாப்புல வேலையில், அதனால் சிரிப்பு மாப்பிள்ளைக்கு சந்தோஷம். மாப்பிள்ளை இது கிறிஸ்மஸ் ஆஃபரா? கிறிஸ்மஸ் ஆஃபர். ஓகே இது எவ்வளோ? எந்த சேட் எவ்வளோ? அடுத்த வருஷம் 24 வர 24 தான், ஜனவரி மாதம். ஜனவரி 24 சேச்சிக்கு எத்தனை அது? 400. எவ்வளோ? 20 கோடியா? 20 கோடி. 10 11 ரேட்டு 12 ரேட்டு வாங்கலாங்கிறீங்களா? 400 மாப்பிள்ள விழுந்துருச்சுன்னா 20 கோடிங்க. நிறைய வரும். சரி அது வேணாம், இது நம்ம அதிக ஆசை வேண்டாம், இதுலேயே கொடுங்க சேச்சி. இது 40 ரூபா தானே? 50 ரூபா. 50 ரூபாயா? 50 ரூபா பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. இது என்னைக்கு? நாளைக்கா? நாளை. இது இன்னும் தீர்ந்தோம். 12 வரை தீர்ந்தோம். இன்னும் நேரத்தை தீர்ந்தோம். ஏய் மலையாளம். ஓகே சேச்சி, 2 சேச்சி. செட்டு 600 அது. இதுதான் சிங்கிள் செட். ஓ சிங்கிள் அது? இதெல்லாம் ஒவ்வொரு 50 ரூபாய் செட்டு. செட்டா? சரி 600 12 சீட் இருக்கும். வேண்டாம் நீங்கள் ஒன்றும் சிங்கிளே போதும். இருங்க. பாக்கு வெத்தலை பாக்கு டாம் லூம் டையா அஸ்கனக்கடி கோக்கனக்கடி கொய்யா ஒரே வச்சு கேவோ கோ. மக்களே இந்த பூனை பால் குடிக்குமாண்ணா? இந்த பூனை இங்கே வாருங்க மக்களே. இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுருந்துருக்குறேன் அப்படி கேரளாவில். அது வாங்கிடும். ரிசல்ட் பார்க்குறீங்களா? மாப்பிள்ளை ஒரு வேலை விழுந்துருக்கணுமா? என்ன எப்படி இருக்குது அந்த மொமெண்ட்டு? லக்கு தான் மக்களே. ஆனால் உங்களுக்கு வந்து லக்கு. ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காரு மக்களே, பார்ப்போம். 12 ரூபாய் நம்ம எடுத்த பாலக்காடில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கு. பாலக்காடு. நம்மளோட ராசி நம்பர் ஆச்சு 5ஆம் நம்பரு. எவ்வளோ? 20 ரூபாய்க்கு. ஓ ஃபஸ்ட் ப்ரைஸ். ப்ரைஸ் என்ன? கோடியா? இது இன்னைக்கு ப்ரைஸ் 1 கோடி. 1 கோடி தான். டெய்லி வந்து 1 கோடி. இது வந்து பம்பர் ப்ரைஸ். 1 கோடி எப்போ? ஏய் இது 20 கோடிட்டா அது? கிறிஸ்மஸ் ஆஃபரு. பாலக்காடு அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? பாலக்காட்லையா? ஆடாடாடா. உரைக்கணுமா? உரைக்கிறதில்ல, இது வந்து ரிசல்ட் ஆன்லைனில் வரும், பார்த்துக்கலாம். ஆப் இருக்குது. பங்கு பழபச்சி வேணுமா? வேணாமா? சரி பழபச்சி சாப்பிடலாம் மக்கள். கேரளானாலே பழபச்சி ஃபேமஸ். சேட்டா பழபச்சி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நேந்திரம்பழம் பஜ்ஜி. சாப்பிட அதுக்கு பேர் என்ன? பழம்பொரி. பழம்பூரி நேந்திரம்பழம் இருக்கல மக்களே, அது பஜ்ஜி செம்மையாக இருக்கும். சேட்டா இருங்க, 2 மட்டும் கொடுங்க, டேஸ்ட் பார்த்துக்கலாம். சேட்டா ஓகே 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 2 கோடியா? ஓகே நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கு. ஒன்று எவ்வளோ சேட்டா? ஒன்று எவ்வளோ? ஒன் பீஸ் எத்தனை? 1 10 ரூபா மக்களே. நேந்திர பச்சையை தொடர்ந்து டீ. ஆஹா உண்மையுமே டீ சூப்பராக இருக்குதுங்க. கலர் கம்மியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குது. பக்காவான டீ தூள். இந்த மாதிரி டீ தூள் வாங்கி போனால் செம்மையாக இருக்கும் மக்களே. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாக்குள்ளேயே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து கர்நாடகா நாங்கள் போகவே இல்லை. சேஃப் கேரளாக்குள்ளேயே வந்துட்டு மட்டும் தெரியுது, வழி மாதிரி வந்தது. ரைட்டுங்க, ஃபுல்லாக ஹில்ஸ் தான் மக்களே. வாவ் சர்ச்சு செம்மையாக இருக்குது.
ஏசப்பா இந்த பாவிகளை எல்லாம் மன்னித்தரில்லப்பா, காத்தருளப்பா. பாருங்க மக்களே, என்னதான் ஏசி போனாலும் இயற்கை காற்று மாதிரி வரலாமா? காற்று வர எவ்வளோ கிளி அடிக்குது. அவ்வளோதான், நம்ம தான் ஏசையா இருக்காது. ஐயா கடவுளே, பாடுறான் ஏங்க. கன்னடம் வந்துருச்சுங்க பாருங்க. பிராந்தி ஒயின் ஷாப் கன்னடங்க இது. பார்டர் கடந்தாச்சுங்க, கர்நாடகாங்க இது. பார்டர் இல்லைங்க தலைவரே, இது கர்நாடகா. போவாங்க மக்களே, கை எழுதுவாங்க மக்களே. பிஸ்கட் சாப்பிட்டுக்கிறோம். இந்த ஓட்டு வீடு எனக்கு ரொம்ப இருக்குது மக்களே. எனக்கு இது படம் பிடிக்காமல் இருக்க முடியல. ஏங்க கேரளாவுக்கு டூர் வாங்க, கர்நாடகா வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. அப்புறம் என்ன மக்களே சொல்கிறது, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இருங்க, மொத்தத்தில் பத்திரமா இருங்க. இங்கே வாருங்க மக்களே. மாப்பிள்ள வாங்க, எல்லாம் மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் தெம்பா பயணத்தை எப்படி இறங்க முடியாது? அட இறங்கலாம் வாங்க. 8 ஏங்க கார்கால் இருந்து பார்த்தாலே சொல்லிடுவீங்களா? நான் தான் அங்கிருந்தே எல்லாம் அக்கிட்ட சொல்லிடுறது. ஆமா, சுத்தி வாழ ஏங்க கூருக்கு வாங்க, தலைக்காவேரி வாங்க மக்களே. நல்லதான் நம்மளும் பைக்கு அட்டை மக்களே சொல்ல முடியுங்களா? அட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா இருக்கணும். இந்த மாதிரி இடங்கள்ல அட்டை பூச்சிகள் இருக்கும், பட் இங்கே இல்லை. வாங்க ஐயா வாங்க. 1 லிட்டர் கேனு 20 ரூபாய் கொடுங்க ஐயா. ஓகே மக்களே, எல்லாம் தண்ணி நப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். ஜம்முன்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மக்களே, இந்த ஊட்டி கொடைக்கானல் அதோட மட்டுமே நிறைய பேர் அதுதான் ஹில்லுன்னு அந்த அந்த மக்கள் என்ன சொல்கிறது, அது இது ஒரு நம்ம மாவட்டம் இருக்குல்லங்க, மாவட்டத்தை விட எல்லாம் பெருசுங்க. தமிழ்நாடு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே கன்னியாகுமரி ஆரம்பித்து கேரளா கர்நாடகா இந்த மழை போய்கிட்டே இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். எங்க மக்களே ஐஸு தண்ணிங்க, எத்தனை அருவிக்கு போனாலும் இந்த அருவி மேல் இருக்கிற அந்த ஒரு பிரிய மட்டும் போகவே மாட்டேங்குதுங்க. இந்த இயற்கை, இந்த மரங்கள், இந்த அருவி, இதை விட ஒரு மனுஷனுக்கு போதை எதுவுமே இல்லைங்க. தண்ணி பாருங்க மக்களே, சர்பத்து மாதிரி தண்ணி, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. டீச்சர் மக்கள் இங்கே பாருங்க, நம்ம மனித வாடை பட்ட உடனே இதை வந்து எதாவது பாருங்க, அட்டை வருங்க வந்துட்டு இருக்குது பாருங்க, அட்டை போச்சு. இதுதான் மக்களே அட்டை, எப்படி போகுது பாருங்களே. ஒட்டுண்ணி அதுதான் மக்களே அட்டை பூச்சின்றதை போய் பார்க்கணும், காலெல்லாம் செக் பண்ணணும். மனுஷ வாடை பட்டுச்சுனால ரத்த வாடை அது ஈஸியாக பிடிச்சிருமாம்மா மனுஷ வாடை. நம்ம நாங்கள் அப்போ வரைக்கும் அட்டை இல்லை, நான் நின்ன உடனே பார்த்தா அட்டை வந்து வந்துட்டு இருக்கு. இருங்க காலை செக் பண்ணிக்கலாம். அப்பா இப்போ தான் ஒரு பஸ்ஸை பார்க்குறேன், கர்நாடகா பஸ்ஸு. நம்ம ஆளு அவ்வளோதான் விட்டு தூக்கம் கொல்லுது தரவண்ண. நோங்கு என்ஜாய் பண்ணு, கொடுத்து வச்சோம் பங்காளி. நமக்கெல்லாம் தூக்கம் வருது. இந்தாங்க தூங்க முடியல, வீடியோ எடுக்கணும்ல பங்காளி, வேண்டிய ஓட்டணும்ல. என்ன கொடுக்கொடு கர்நாட்டக நல்ல காலம் பாருங்களா. இப்போ
இப்போ தான் மக்களே ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோலர்லாம் நிற்கிதப்பா. மலையில் வந்து ரோடு போடுறது எவ்வளோ பெரிய வேலை. சரி ரைட் வாங்க பார்ப்போம். வண்டி இங்கிருந்து இத்தனை இது சேரி மேலே வரோம்னா சின்ன விஷயமா? இது டிப்பர் லாரியா? ஆமாம். திடீர்னு ஏதாவது கட்டாகி போச்சுன்னா இந்த லோடு அதுக்கு மாட்டோம். மழை வரக்கூடாது. மழை வந்தால் தார் போய் விடணும். இல்லைன்னா செட் ஆச்சுன்னா அவ்வளோதான். தார் செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். சவுண்டு பாருங்க மக்களே, பூச்சிகளுடைய சத்தம், இறைச்சல் செமையாக இருக்குல்ல. மரமெல்லாம் பாருங்க. ஆனால் இந்த மரமெல்லாம் டேமேஜ் இருங்க. இதுக்கெல்லாம் ஆணி வேர் கிடையாது. நேற்றே நான் காமிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் பக்க வேர்கள் மட்டும்தான். எப்போ வேணாலும் சாயலாம். இதெல்லாம் பாரு. அது இங்கே பாரு மாப்பிள்ள எப்படி உடஞ்சிதான் இருக்குன்னு. மக்கள் இங்கே பாருங்க, நம்மளை போலவே எல்லாம் நிறுத்தி இடையில நிறுத்திலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ட்ரெக்கிங் கைஸ். நோ பார்க்கிங்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அடிவார இடத்துலையுமே லிட்டர் ஃப்ரீ ஜூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நோ பார்க்கிங் பண்ணுங்க. இங்கே பாருங்க இந்த பூச்சி சவுண்டு. நான் மக்களே இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாரு, கேரளாவுன்னு கர்நாடகா. பங்கு அதை விட்டுத்தாலும் கார் விட்டுத்தாலும். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்க. சாமி மக்களே, கீழிருந்து மேலே பார்த்தா அப்படியே பெரிய தெரியுமா. எங்கேயும் நமக்கு நம்ம ஏரியாவில் இப்படியெல்லாம் இல்லையே மக்களே. இதெல்லாம் இப்படி இல்லையா மக்களே. இங்கே தாங்க ஃபாரஸ்ட்டு. சாமி நானா இந்த இடத்துல இருக்கல நினைக்கிறமே. இந்த இடத்துக்கும் எனக்கெல்லாம் முன்ஜென்ம பந்தம் இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி தோணுது. மக்களே இங்கே பாருங்க மக்களே. சாமி நானா சத்தியமா சான்ஸே இல்லைங்க அப்பா. ஆனால் இங்கெல்லாம் இறங்கவே கூடாது. பங்கு பயமாகவும் இருக்குது பங்கு. இப்போ பாருங்க மக்களே, தெரியுதா? அப்போத்தான் வராது, இல்லைன்னு வந்துரு மக்களே. இப்படிலாம் இறங்கணும்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிரு மக்களே. விளையாட்டு கிடையாது. நான்லாம் எனக்கெல்லாம் முன்னாடிங்கன்னு பின்னாடிங்கன்னு சீன் போட சரி இப்படி சொல்ல மாட்டேன். பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? போலாமாங்க. சத்தியமாக அவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டுங்க அப்பா. இதில் என்ன வேணாலும் இருக்கலாங்க இதுக்குள்ள எல்லாம். நானும் சில கார்லாம் வருது. ஆஹா பங்கு இந்த மாதிரி ட்ரிப்பில் இதில் வரணும் பங்கு, பைக்கில் வரணும். மக்களே நெல்லிக்காய் இருக்கா? சாப்பிட்லாம். வினிகர் நெல்லிக்காய். டீ உண்டான்னு கேளுங்க மங்கு. வேலை முடிஞ்சு சாயா ஆயான்ட்டு வாங்கப்பா. அண்ணா வாண்ணே, நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஒன்று டேஸ்ட் பார்க்குறேன். வினிகர் நெல்லிக்காய் தானே? ஸ்வீட் இல்லை, இது சால்ட். வினிகர் இங்கே பாருங்க மக்களே. இதெல்லாம் வந்து கேரளா கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். ஓ நல்லா ஊறி அப்படி இருக்கும். தேன் நெல்லி மாதிரி. ஆனால் அது இனிக்கும். இது வந்து கசக்கும். சரி பாருங்க. ஸ்வீட் இல்லை, சால்ட்டு. எப்போ போட்டு ஊற மக்களே வாங்க சாப்பிட்லாம். சூப்பர். பங்கு என்ன தலைக்காவடிக்கு எவ்வளோ வரும் போனேன்? எவ்வளோ தூரம் போகணும்? 18 கிலோமீட்டர். 13 கிலோமீட்டருங்க. தமிழ் நல்லா பேசுவார் தெரியுங்களா? ஓ சரி. பங்காளி புது ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. என்னென்ன அது? எலுமிச்சங்காயா? ஸ்வீட்டா? எனக்கு ஒன்று. மாதிரி பால்கோவா மாதிரி. வீட்டை பாருப்பா. எங்கே வருங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் எப்படின்னு. இதுக்குள்ளே பாருங்க மக்களே வீடு அங்கங்கே. பால்கோவா மாதிரி நல்லா ஊர்ல. பால்கோவா நல்லா தருது. தேங்காய் போட்டு கேரளாவும்
ஆந்திராவும் தேங்காய் தான் ஃபேமஸ் அதிகமாக. கர்நாடகா. கர்நாடகா. மக்களே இங்கே பாருங்க மக்களே, இங்கே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தேன். வீடு பாருங்க மக்களே எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. அந்த வீடு பாருங்க தெரியுதா, காட்டுக்காலை. ஒரிஜினல் மலைவாசிங்கன்னா இவங்க தான் மக்களே. ஃபுல்லாக மலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. நாற்று சீட்டுக்கு போயாச்சா? முன்னாடி எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. ஓகே, காசு நீங்கள் கொடுத்துருங்க. மக்கள் ஏதாவது காரம் பத்திரம் நல்லா இருக்கு. இது கல்லையா? அது என்னது? கல்ல. இது பாசிட்டிவ் தானே, மூங் தால். ஆனால் இது ஒன்று. உனக்கு என்ன வேணும்? எது வேணாம்மா? சோறுங்களா? சரி ஓகே. உளுந்து தானே அது? பாஸ் பயிரா? அழகா இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, அப்படியே பக்கத்தில் ஒரு ஜூஸ் பாட்டிலு. ஒரு நாள் போகலாமா வந்து பாருங்க. 2011 நம்ம போனோம் மக்களே. அடுத்து பாருங்க சிப்ஸு. எரி உள்ளதா எரி இல்லாதான்னு கேட்குறாரு. எரினா காரம் மலையாளத்தில். இங்கே பாருங்க, எரி இல்லாத கப்பக்கிழங்கு சிப்ஸு. கப்பை நல்லா தான் இருக்குது. எங்க அப்பா மக்கள் இங்க பாருங்க, மழை பட்டாசு வெடிக்குது. யானை வருதா? கொஞ்சம் முன்னாடி ஏ யானை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மக்களே. அங்கிருந்து அப்படின்னு வருது பாரு, இது பெரிய யானை. சரிங்க மக்களே, அப்படியே போக வேண்டியதான் ஜாலியா. மக்களே அங்கே வாருங்க மக்களே, கீழே வாருங்க மக்களே. ஒரு ஊர், ஒரு பிளைன்ஸ் மாதிரி ஊர், அதில் அப்படியே வீடுகள். அதான் கொல்லிமலையில் நடவெல்லாம் நடுறாங்க. அது இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தான் மக்களே தூரம். ஆனால் அது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும், 1 மணி நேரம் ஆயிரம் மாட்டிருக்கு. ஏன்னா நின்று போகிறதா இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. பார்த்தா ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க. மக்கள்ஸே இப்போ வரைக்கும் வந்தது வந்து ஒரு மாதிரினா, இதுக்கு மேலே வந்து வேறு மாதிரி. இதெல்லாம் காப்பி தோட்டங்க. எல்லாம் காப்பி தோட்ட பயிர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் ரப்பர் தோட்டம் பார்த்தோமா, இங்கெல்லாம் காப்பி தோட்டம், காப்பி எஸ்டேட். அப்பா சாமி, எத்தனை தான் பார்க்குறது. இந்த கண்ணு பார்த்து பூத்து போச்சுங்க. எல்லாம் மேலே எல்லாம் காப்பி தோட்டம். வந்தாச்சு தலைக்கே வேறுனா 10 கிலோமீட்டர் மக்களே. ஆஹா மக்களே, இப்போ வரைக்கும் நல்ல ஹில்ஸில் வந்துட்டு இருந்தாங்களா. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா முன்னாடி எல்லாம் நடவுங்க, நெல் நட்டுருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக நெல்லுப்பா. இங்கே இருந்தாலும் கொல்லிமலை மாதிரி. அப்படியே பங்காளி சொல்லி வாயமுல்ல கொல்லிமலை மாதிரின்னு சொன்னாப்புல, அதே மாதிரி இங்கே பாருங்க எல்லாம் நெல் நட்டுருக்கு. அம்மா எல்லாம் நெல் நட்டுருக்காங்க மக்களே. சூப்பரே. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தலைக்காவேரி ரீச் ஆகிடலாம். செம்ம. இங்கே பாருங்க, அங்கே குட்டி குட்டி வீடுகள். ரைட் மக்களே, இந்த ஆர்ச்சை பார்த்து நாங்கள் கூட தலைக்காவேரி வந்துட்டேன்னு நினச்சேன். பட் தலைக்காவேரி இப்படி தானே? இங்கே என்னண்ணா இருக்கு? மடிக்கேரி போகிற ரோடு. ஓகேண்ணா, ஓகே. கோயில் இருக்கு, 2 கோயில். அண்ணா தலைக்காவேரி போகலாம். ஃப்ளைஓவர் போயிட்டு நெக்ஸ்ட் ரைட்டு. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே மக்களே, இங்கே வர ஸ்கூல் இருக்க மாட்டிருக்கு. இங்கே தலைக்காவேரி வந்து இங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் அந்த போலில். Hey guys, bye. சவுண்ட் பாத்தியா? கன்னடக்காரனுங்க. ஃப்ளைஓவர் இருக்கு. ஃப்ளைஓவர்ல ரைட் நேரா. ஃப்ளைஓவர் கீழே நினைக்கிறேன். ஆமாமா கீழே தான். முன்னாடி போங்க. இல்ல கேட்டுக்கலாம். ஃப்ளைஓவர் முன்னாடி தானே சொன்னாரு. கீழே சேச்சி கீழே பக்கத்துல கீழே. நான் கையை கட்டலாம். தம்பி தலைக்காவேரி. அவருக்கு ஆட்டோக்காரர் கீழே. ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட் ரைட். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட்டணும்மா. ஸ்ட்ரைட் ஓகே.
பானை ஏறி தான் போகுது. அங்க மாதிரி வந்து அந்த கடை அப்பேற்பட்ட கடையா இருக்குது வந்து. என்ன பங்கு? பிவரேஜஸ் ஒயின் ஷாப்பா? அப்படின்னா தெரியாது, நீங்க நல்ல பையன் இல்ல. பார்க்கு இருங்க, அப்படியே காட்டலாருங்க மக்களே. இருங்க மக்களே, அம்மாடி பெரியா மக்களே, எங்கே பாருங்க மக்களே, சின்ன ஒரு டேமு, ஒரு பார்க் மாதிரி செமையாக இருக்குது. பங்காளே வாங்க வாங்க. இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தலைக்காவேரி இப்படி தான் இல்லை, நெல்வாயில் இப்படி தான் வருமாட்டேங்குது உருவாயி. செமையாக இருக்குப்பா. ரைட் இந்த டெம்பிள் ஒன்று சொன்னார்ல. மக்களே, இது ஒரு ஃபேமஸ் டெம்பிளுங்க. தலைக்காவேரிக்கு முன்னாடி 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி இது ஒரு ஃபேமஸ் டெம்பிள். நம்ம போகிற தலைக்காவேரி போகிறோம். இது ரைட்டா? ஓகே ஓகே. இங்கே வாரு எப்படி இருக்கு பாருங்களேன். ஆஹா, செம செம. வேற வேற லெவலு, எல்லாமே மலைகள் ஹில்கள். பரவாயில்ல மக்களே, இந்த உலகத்தில் நான் கூட நினச்ச காடுகள் எல்லாம் அழிச்சு ரொம்ப நாடாகிட்டு வருது, மரங்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லைங்க, என்ன நிறைய இருக்குங்க. என்னங்கிறீங்க? வருங்க மக்களே, காஃபி எஸ்டேட் ஹூ காஃபி எஸ்டேட் ஹூ. சரி மக்களே, அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஸ்பைசஸ் எல்லாம் கொடைக்கானல்லாம் கடை இருக்குமில்ல, அந்த மாதிரிலாம் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுங்க லைனாக தான். பாருங்களேன், கொடைக்கானல் எல்லா ஹில் ஸ்டேஷனும் பார்க்க ஒரே மாதிரி தான் மக்களே பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் ஸ்பைசஸ்ஸு தேன் அந்த மாதிரி. இந்தா பாருங்க, லைனாக இருக்குது பாருங்க. இந்தா அங்கே லைட்டு மல்ல போங்க. இதை பாருங்க மக்களே, தேன் தான் நமக்கு நிறையா இருக்குது. தேன் போப்பா வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போகலாம்ல. டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு சாம்பிள் கொடுறான்னு கேட்போம். அதுக்கு மேலே பார்ப்போம். தமிழில் போட்டிருக்காங்க பாருங்க, வீட்டு உணவு. அப்பா பார்த்துட்டேன் தமிழை பார்த்துட்டேன். வீட்டு உணவகம் தமிழ் லெட்டர்ஸ் பார்க்கும்போது அப்படியே குளிர்ச்சியாக இருக்குல்ல. ப்ளஸ் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது வெயில். ரெடி ஆகிட்டு இருக்காமாப்ல. பாருங்க எல்லாம் கடை தான். மக்களே வந்தாச்சு. கார் பார்க்கிங் 50 ரூபாய். ரொம்ப விடாதையா, ஃபைண்டுக்கு வரவர். ஓகே மக்களே, தலைக்காவேரி ரீச்சுடு. டிக்கெட்டா ப்ரோ? டிக்கெட் எவ்வளோ? 30 rupees. கொடுங்க பாருங்க. போது அங்கே இல்லை இல்லையா? பர்ஸ் அங்கே பின்னாடி. சரிங்க, இது பங்காளி வச்சிருப்பேன் நான் சொல்லிட்டு பார்த்தேன் மக்களே. டிக்கெட் ஒன்லி, நோ ஃபேஸ், டோன்ட் வரி. இங்கே ஓகே, உங்க போகலாம். ஆமாம் ப்ரோ. ஓகே பாய். ஓகே மக்களே, 30 ரூபாய். மக்களே வெல்கம் டு தி கிரேட் தலைக்காவேரி. வந்தாச்சுங்க, ஸ்ரீ தலைக்காவேரி டெம்பிள், தலைச்சிப்பேரி. டெம்போ டிராவலர் நம்ம போகலாம் மக்களே. உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. விசிட் அகைன் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக வரோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனேன்? இதுலேருந்து வண்டி 50 மீட்டரா? அதான் பாரு, அங்கே வந்தாச்சுங்க. அதோ தெரியுது பாருங்க மக்களே. ஏப்பா, இதுவும் நல்லா பயங்கரமான ஹில்ஸ் தான் மக்களே, தெரியுதா? சரியான ஹில்ஸ். வந்து விட்டோம். பங்காளி நீ டிரைவிங் ஸ்டைலே மாறும் பாருங்க. எத்தனை பொண்ணு கலக்கலக்கா போகுது. அங்கே என்ட்ரன்ஸ் டிஎன் நிற்கிதா?
நம்ம அது வந்துட்டாங்க பாருங்க. டீ நிற்கிதான் ஒரே ஒரு கார் நிற்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க குட்டியூட்டு காரு, அப்படியே எருமத்தனமான ஒரு கார். அது TN 19 சென்னை வண்டி. இன்னும் பயங்கரமாக இருக்குது. என்னது குர்காவா? வண்டி பேர் குர்கா. பங்கு பயங்கர ஹைட்டாக இருக்குது. பங்கு தாரோட பெருசாக இருக்குது. 4x4 அப்படின்னா அதான் பாருங்களேன். ஃபோர்ஸ் மாடல்ப்பா இந்த வண்டி கம்பெனி. என்ன கம்பெனி? ஃபோர்ஸா? ஓகே ஓகே ஓகே. அவன் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருப்பான். அம்மாடி. சரிங்க மக்களே, வாங்க அப்படியே நடப்போம் காவேரி தாயை நோக்கி. ஓகேங்க மக்களே, ஃபைனலி பாருங்கள் ஜம்முன்னு ஃபைனல் தலைக்காவேரி ரீச் பண்ணிட்டோம். இது வந்து போலீஸ் அவுட் போஸ்ட்டு தலைக்காவேரின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வேஷ்டி, சுடிதாரு, சேரீ, ஃபேண்ட் ஷர்ட் இதெல்லாம் அனுமதி. இந்த ட்ரெண்டிங்காக இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, லெக்கின்ஸு அந்த ஒரு மாதிரி போட்டு வராங்களா பொண்ணுங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸு, பசங்க போகிற சாக்ஸ் அதெல்லாம் வந்து அனுமதி கிடையாது. சரிங்களா? வாங்க போல வாங்க. அவள் தான் ஹில்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, பயங்கரமான ஹில்ஸு. பங்கு நேற்று நம்ம போனதா? இல்லையில இல்லை அது இல்லை, பார்த்தா அதே மாதிரி இருக்குது. எப்பா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்காட்டி பெருசாக கூட்டம் இல்லை. சாட்டர்டே சண்டே வந்தால் நல்ல கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடே சாமி, பயங்கரமான அரிச்சுப்பா, நல்லா குழுன்னு இருக்குது. இங்கே பாருங்களேன் தரையில் எப்படி போட்டிருக்காங்கண்ணே, சூப்பராக போயிடுச்சு. ஆமாம் இல்லை எப்படிங்க சாக்ஸுக்குள்ளே நீங்கள் துண்டை கட்டிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்களா? சரிங்க, அங்கே அவங்க சொல்லிட்டோம். சரிங்க மக்களே, வாங்க மக்களே. ஆனால் ஏன் பங்கு செம்மையாக பண்ணியிருக்காங்கள அதுப்பா. என்ன பாடுற? அது நல்லா இருக்கு. சிப்ஸ் எல்லாம் தின்னு மக்களே. ஐயோ அந்த வாயும் கம்மிட்டு இருக்க மாட்டேங்குது, நாக்கும் கம்மிட்டு இருக்க மாட்டேங்குது. கண்டதே நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி ஆப் வந்துட்டுருக்கு. அப்பா சரி மக்களே, என்ட்ரி டிக்கெட் போகணுன்னு நினைக்கிறேன். சேவா கவுண்டர்ன்னு இருக்குது, சம்திங் ஏதாவது டிக்கெட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு மீட் பண்ணுறோம்னா எப்படி போகுது பாருங்களேன். ஓகே மக்கள்ஸ், இந்த இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில். இது வந்து காலையில் குளிக்க விடுவாங்களாங்க, கால் நாளைக்கு விடுவாங்க. அங்கே தான் அந்த நந்தின்னு நினைக்கிறேன். நந்தி தான் அதை மூடி வச்சுருக்காங்களா இப்போ மக்களே. அங்கே நந்தி இருக்குல்லங்க, அதுலேருந்து உருவாகி இங்கே உருவாகி போகிறதப்பங்க. இதான் சொன்னாங்க. நான் தலைக்காவேரி ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவா? இது இங்கே இருந்தால் ரிவர் போய். ஓகே ஓகே ஓகே. ஏமாங்க என்ன 6 வருஷம் ஆச்சா? 6 வருஷம் ஆச்சு மேலே நிறுத்தி. என்ன நிறுத்தி? நந்தி இப்போ போக முடியாதா? உள்ள ஓ அதான் இப்போ அங்கே போனது. அதான் ஐயர் அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு வேறு மக்களே. சரிதா? 250-350 டிக்கெட் போட்டுருக்கல. ஆமாம், அந்த இதுக்கு 250-350 என்ன கால் நினைக்கலாமா? வேண்டியதில் வாங்க. அப்புறம் ஆளுக்கு 250 எவ்வளோ வச்சு கணக்கு வேணாம். எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு தான் காவேரி உற்பத்தியாகி இப்படி போக மாட்டேங்குது. ரைட் அங்கேருந்து இந்த வருங்க மக்களே. இங்கே வந்து அப்படி உற்பத்தியாகி தேங்கி இருக்குதுங்களா? மாதிரி எப்படி இருக்கும் அதுக்கு பச்சை கலரில் தண்ணி தெரியுதா? அங்கே ஐயர் ஒருத்தர் இருக்குது. அப்படி அங்கேருந்து ஒரு இதில் போகிறதா பங்கு? நந்தி வாயிலிருந்து போகணும்னு சொன்னீங்க. ஆமாம், அது இங்கேயா? ஓ ரைட் இங்கே மக்கள் இங்கேருந்து காமிக்கிறேன். செவப்பா மக்கள் எங்கே பாருங்க, இங்கேருந்து தான் நந்தி வாயிலேருந்து உருவாகி போகிறது. பெரிய விஷயம் உள்ள வந்துட போகுது. இங்கே பாருங்க மக்களே. புரியல, அது வாயிலிருந்து தான் அப்படி விழுக்குது. அது நிறைய தண்ணி வந்தால் வாயிலிருந்து விழுவும். வீடியோவில் அப்படி தான் பார்த்தேன் நான். கீழே வேணால் பார்க்கலாம் மக்களே. இங்கே பாருங்க, இதுதான் காவேரி. நந்தி வாயிலிருந்து தண்ணீர் கொட்டி கீழே வந்து சிவபெருமானுக்குள்ளே காசு போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் அப்படியே விழுந்து இங்கிருந்து காவேரி உற்பத்தி ஆகுதுங்க. சிவசிவா காவேரி தாயே. உள்ள எவ்வளோ காசு பாரு, நிறைய காசு போட்டிருக்காங்க மக்களே. செம 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 சூப்பரோ சூப்பர், அருமை. என்னப்பா இங்கே என்னப்பா தெரியுது? இது வழி தான் போகுதா? அங்கே பார்த்தோம்ல அந்த மலையில் மரத்துக்கு மேலே பாசான்லாம், அதே மாதிரி மரம் பூரா பாசான். ஒரு ஷார்ட் அவுட் போடுவாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஏன் இதுதானே நான் மேலே போகலாமா? ஓ பித்த தலைக்காவேரியா? இதுதான் தலைக்காவேரி. குளிக்கிறதுக்குள்ள ஒன்றும் இல்லையா? குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து உள்ள பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. யோ அருவி அருவியல்
கால் மட்டும் நடக்கிட்டு மட்டும் விடுவாங்க. எல்லாருமே வந்து என்னையா டவுசர்லாம் ஆசாசியாக எடுத்துகிட்டு வந்தேன். நானும் கும்பிட தான் வந்தேன். என்ன பண்ணுறது? யாராவது துண்டு எடுத்துருந்தாங்க இப்போ. ரைட்டு, இதுதான் கேரியான்னு சொல்லக்கூடாது. இப்போ பண்ணி வரதே பெருசு தான். விடுங்க. ஓ அதெல்லாம் இது போட்டுட்ருக்காரு. யாரை கொடுத்துருக்காங்க பங்காளி? அண்ணா ஹவு மச் ருபீஸ் அண்ணா டிக்கெட்? டிக்கெட் நானுக்கு மட்டும் தட் சைடு என்ட்ரியா? தட் சைடு என்ட்ரியா? ஓ அக்கடா வாங்க, அங்கே இருக்கு பாரு. இன்னும் இது சுற்றி வரணும். ஓ ரைட் ரைட், ஓகே 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 ப்ரோ, டன். மக்கள் எதை பாருங்க, என்ட்ரி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கீழே எடுக்கல. இந்த மரத்து பேர் என்ன? அஸ்வத் நாராயணா. அஸ்வத் நாராயணா. மக்களே அஸ்வத்தை சுற்றி வந்துடலாமாங்க? அப்படி சுற்றி வரலாமாங்க? எங்க கூகே சுப்பிரமணியம் ஓகேங்க மக்களே, அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கல்ல, அவங்க பண்ணாங்கல்ல அதே மாதிரி கீழே போய் கும்பிட்டு தண்ணி தெளித்து தீத்தை வாங்கி குடிச்சிட்டு, மக்களே உண்மையாலுமே சொல்கிறேன், இங்கே மேலே நின்னப்போ என் மனசு என்னோடய இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சத்தியமாக நம்ப மாட்டீங்க. நான் சொன்னேன்ல, என்னப்பா இதுதானா, அருவி இல்லையா, இது மட்டும் தானே அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்னமோ கீழே இறங்கி போய் அந்த தண்ணி தொளிச்சதுக்கப்புறம், அந்த தீர்த்து வாங்கி குடிச்சதுக்கப்புறம் எனக்கு இணையத்தில் ஒரு மாற்றம் மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். இல்லை திடீர்னு இது சூரியனுக்கு இது மறைஞ்சு காட்டி அப்படி தோணுதானு தெரில. எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு இறுக்கமான ஒரு மணலை வந்து இந்த இடத்துல போன மாதிரி ஒரு ஃபீல். உருவா வச்சது. ஓ ரைட்டு, அந்த கமண்டலத்துலேருந்து கமந்தது, காக்கா தள்ளி விட்டது. ஓ இவ்வளத்து தானா மக்களே? அகஸ்தியர் கதைங்க. அந்த கமண்டலத்துலேருந்து நாங்கள் நட்டாட்டீஸ்வரன் கோயில அந்த வரலாறுலாம் வருமில்லைங்க. யோ பார்க்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த இடம் தான் மெயின் பாயிண்ட்டு. இங்கே பாருங்க மக்களே, அகஸ்தியர் வந்து அந்த விநாயகர் பெருமான் வந்து காக்காவை வந்து தள்ளி விட்டது பாருங்க. பர்த் ஆஃப் அக்னி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். அதாவது வடநாட்டில் வந்து அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருக்கல்யாணம் தப்ப அது ஒரு கதைங்க மக்களே. அங்கே எல்லாமே 39 கோடி தேவர்கள் அங்கே போனங்காட்டி வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்தனால சமன்படுத்துறதுக்காக அகத்தியர் தென்னகத்தை நோக்கி வரும்பொழுது அது வந்து காவேரிகிட்ட தான் தாயி அது வந்து கமண்டத்தில் அடைச்சி வச்சு விநாயகர் வந்து காக்காவை எடுத்து வந்து கமண்டலத்தை தள்ளி விட்டு திசை திரும்பி காவேரி வந்து இங்கே வந்து அது நிறைய இருக்குதுங்க மக்களே. அந்த இடம் இந்த இடம் தான் நாட்டு இருக்குது. ஓகே, இது ஒரு புராண கதை. ஓகேங்களா, ரைட், பார்க்க உள்ள போகலாமா? இன்னும் சிவபெருமானப்பா மக்கள்ஸே. எல்லா கோயிலையும் கன்னிமூல கணபதி இருப்பார்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் சுத்தமான சந்தன மக்களே. சிறப்பு. கணபதி யாரை வணங்கியாச்சு, ஓம்கார பகவான் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அப்படியே வாங்க சுற்றி வரலாம். நல்ல நறுமணம்ங்க. இதுதான் அந்த நறுமணமா? ஐயோ, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இப்படி எடுத்துக்கோ. பாருங்க மக்களே, சுத்தமான சந்தனம். அப்படி ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல், சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் சந்தனங்க. செம்ம வாசம். ஓகே மக்களே, சிறப்பு. பாய்ஸ் ஆர் ஃபயர். நான் வந்து வந்த உடனே முதல் கடவுளாகிய பிள்ளையார படம் வணங்கிட்டு இந்த இடத்துல ராஜ்யத்தை உற்பத்தியாக காரணமே அப்பந்தான் வணங்கிட்டு அப்படியே அடுத்து எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் செல்ல பிள்ளை நம்ம அப்பன் போகிறோம். இங்கே பாருங்க, தண்ணீர் வடிந்து வருகிறது. ஓகே மக்களே, சிவனை பெருமானை கும்பிட்டு நெத்தி நிறைய சந்தனம். சந்தனமே வேறு லெவல், செம்ம. வீட்டுக்கு கூட கொண்டு போகலான்னு நினைக்கிறேன், வாழையில இருந்தால் மடிச்சுட்டு போகலாம். செம்ம. இங்கே பாருங்க, நம்ம வந்த நேரம் சே எத்தனை குழந்தைங்க பாருங்க, ஸ்கூல் கைஸ் பாருங்களே, பரவாயில்ல. சிறப்பு 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 மக்களே. ஸ்கூல் ட்ரிப்பு வெக்கேஷன் ஐவி. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். கர்நாடகா எங்கள் குழந்தைங்க பஸ் ஏன் பஸ் நீ மக்களே எல்லாம் 10வது 12வது படிக்கிற விளையாட்டு இருக்குது. பார்த்தா நம்ம ஊர் பிள்ளை விளையாட்டு தான் இருக்குது. அதான் மக்களே, நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன். நம்மளால் உடனே விளாக் ஸ்டார்ட் பண்ண அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாருங்க மக்களே. சிவபெருமான் உள்ள இப்படி தாங்க இருக்காரு தலைக்காவேரியில், பார்த்துக்கோங்க மக்களே. அடாடாடாடாடாடா செமையாக இருக்காரு. மேலே வந்து அப்படியே சுட்டு போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த இதுதான் தலைக்காவேரி
சிவபெருமான். யோசிச்சு பாருங்க மக்களே, எங்கே தலக்காவேரியில் நட்டாற்றீஸ்வரர், அதுக்கப்புறம் சங்கமேஸ்வரர், நட்டாற்றீஸ்வரர், கொடுமுடி மகுடேஸ்வரர், இப்படியெல்லாம் அங்கே கும்பிட்டோம். அந்த சிவன் எல்லாமே அங்கே, பட் அங்கே ஆரம்பத்துலேயே இருக்கக்கூடிய சிவன் இங்கே தான். செம. அதான் வந்தவொடனே சாமியை கும்பிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காய்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. காய்ஸோடு சேர்ந்து நம்மளும் கிளம்பியாச்சு. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டபத்தில் உட்காந்தாச்சு. வந்து கல் பார்த்தீங்களா, ஜில் ஜில் இருக்குது. கல் நல்லா ஜில் 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 இருக்குது மக்களே, செம. நம்ம வந்த நேரம் எப்படி பரவாயில்ல. ஒரு பிரம்மாண்டமே இல்லைன்னு சொன்ன இடம் திடீர்னு பிரம்மாண்டமாயிருச்சு. பிரம்மாண்டமே இல்லைன்னு சொன்ன இடம் திடீர்னு பிரம்மாண்டமாயிருச்சு. அதுதான் சிவபெருமான். அவன் நின்றி அணு கூட அசையாது. சரி, ஓகே மக்களே, இங்கிருந்து நாம் கிளம்ப வேண்டிய தருணம். ஆனால் என்ன கொஞ்சம் மனசுக்கு தான் ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. பார்க்க என்னமோ சும்மா சொன்னேன், என்னடா இவ்வளோதானா, அருவியெல்லாம் எதுவுமே இல்லை, இவ்வளோதான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து நான் ஐயனை பார்த்த அந்த கணமே உண்மையாலே சொல்கிறேன், அது ஏன்னு தெரில மக்களே. அது எல்லா இடத்துலையும் அப்படி கிடைக்குமான்னு தெரில. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப சாட்டிஸ்ஃபையான ஒரு இதுக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி வைப்ரேஷன் நல்லா இருந்ததுங்க. அது ஒரு மனசுக்கு திருப்திங்கிறத தாண்டி அது எப்படி மக்களே சொல்கிறது, என்னமோ ஒரு ஃபீல், அது நான் சொல்ல தெரில, நல்லா இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல வைப்பாக இருக்குது. ரைட், அடுத்து என்ன பண்ணுறீங்க? அகைன் போகிறீங்களா? சரி, ஓகேங்க மக்களே, இங்கே வாருங்கள். நம்ம போகும்போது பார்த்தோம்ல நிறையா ஸ்பைசஸ் கடை, சேம் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஷ்மி கூர்க் க்ரீன் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். எஸ், ஆஹா, உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது குட் ஸ்மெல் நறுமணம் சூப்பராக இருக்குது. பிகாஸ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஸ்ரீலங்கன் பட்டை மக்களே, அங்கே வாங்கியிருந்தோம். மேடம் இது எவ்வளோ? 195. பரவாயில்லப்பா, கொடைக்கானல் நாளைக்கு ஓவர் ரேட் சொல்லிட்டானுங்க. ஸ்ரீலங்கன் பட்டை தானே? ஆனால் ஸ்ரீலங்கன் இல்லை, அங்கே வாங்கினா இன்னும் சூரலாக இருந்துச்சு மக்களே. இது லைட்டாக தான் இருக்குது. ஓகே, அது வந்து கொஞ்சம் இன்னுமே லைட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னு தெரியல. இது பாருங்க மக்களே, ஜாதி பத்திரி. இது வந்து நல்லா பிரியாணிக்கு போடலாம். இது ஜாதிக்காய், தெரியுதுங்களா? ஜாதி பத்திரி. இது பாருங்கள், இந்த மிளகா, சின்ன மிளகா இருக்குல்ல, குட்டி மிளகா, அது ஏலக்காய். இங்கே பாருங்கள் மிளகு, பாருங்கள் மக்களே, கூர்க்கு மிளகு, குடகுமலை மிளகு, சோம்பு, ஜீரகம். இங்கே பாருங்கள் நட்சத்திர பூவு, கடல் பாசி. வா, எல்லாமே பரவாயில்லைங்க. அதுபோல் டீ தூள், காஃபி தூள் பாருங்கள், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், காஃபி தூள் வாங்கிட்டு போகலாம். டீ தூள் வேணால் டீ தூள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். லவங்கம், ஊதுபத்தி. டேங்கப்பா பரவாயில்லையே. சாக்லேட்ஸ் இதெல்லாமே வச்சு சாக்லேட்ஸ் இருக்குப்பா. செம. அடுத்ததெல்லாம் வந்து பப்பட்ஸு, அப்புறம் சீவக்காவுக்கு தேவை இந்த சீவக்காய் பொடி தயாரிப்போம்ல, அது சாம்பிராணி, எக்ஸட்ரா மக்களே. டீ தூள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் இருக்குமில்ல, இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லீஃப். இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ப்ளா நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு தேன், காவேரி ஹனி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி. பட் இது என்னென்னா, இது வந்து தேன் பண்ணையிலேருந்து வாங்காமல் அந்த ஒரிஜினல் மலை தேனாக இருக்குது எதுன்னு சொல்லி கேட்டு வாங்கணும். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கட்டை எல்லாமே இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து புத்தருடைய ஸ்டாச்சு. இதெல்லாம் வந்து வச்சோம்னா நல்ல ஒரு இதாக இருக்குது. காரில் கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 295 ஐயோ. ஆனால் இருந்தாலும் மர வேலை ஏற்பாடு மாப்பிள்ள வேலை அந்த அளவுக்கு இருக்குது. 295 ரூபா போட்டிருக்கேன். ஆனால் வேலை அந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதுங்களா? இது சந்தானத்தில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை சந்தானத்தில் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு இது மாதிரி. சீப்பு பாருங்கள், மரத்துலேயே சீப்பு பாம்பில். இது வேணால் வாங்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மசாஜ் பேனாவா? ரைட். ஸ்பூன் பாருங்கள் மக்களே, மரத்திலான ஸ்பூன். இதெல்லாம் வேற எவ்வளோ பரவாயில்ல. குடுவை, மரக்குடுவை நிறையா இருக்குங்க. அப்புறம் வைனு. இது எவ்வளோ? 250. இது 250 ரூபாய் மக்களே. இது எவ்வளோ? ஹாஃப் கேஜியா? 195. இது 160. நேற்று அங்கே வாங்க, அது ஒன்று இருந்தது தானே, அது தெரியல. மாப்பிள்ள ஊதுபத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இது ஸ்மாலா? இது ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ಜಾಸ್ತಿ ಬಾಯ್ಲ್ ಮಾಡಬೇಕು, ಇದು ಲೈಟಾಗಿ ಬಾಯ್ಲ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ. ಇದು நிறைய போடணும், இது கம்மியாக போடணும். ಇದು ನೈಸ್ ಪೌಡರ್. ಇದು வந்து டஸ்ட், நோ டஸ்ட்டா? ஓகே, இது ஜாஸ்தி போடணும். சரி, இது எவ்வளோ? 250, 195. 250, 195. Which is the best?
இது பெஸ்ட்டா? சரி ஓகே. ஓகேங்க மக்களே, ஃபைனலி இங்கே எல்லாமே மற்ற ஸ்பைசஸ், மிளகு, சாக்லேட்ஸ் எல்லாமே பார்த்தேன். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தோணுச்சு. பட் இந்த டீ தூள் வந்து ஒர்த்தாக தோணுச்சு. ஸோ டீ தூள் மட்டும் வாங்கியாச்சு. ஓகேங்க அப்போ மற்ற எல்லாமே கொஞ்சம் கொடைக்கானல்ல சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெரைட்டி நிறைய இருக்கும். அதே போல் ஸ்பைசஸும் வந்து பார்த்தீங்கன்னா மிளகெல்லாம் கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருந்தது. ஸோ இது பரவாயில்ல, நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகே வாங்கியாச்சு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, இந்த சந்தன சேரி 36 மட்டும் இருந்ததா? இது நம்ம ரேட்டு 36 ரூபாயான்னு கேட்டேன். இல்லை கிராம்னு சொல்லிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்ணி சொன்னால் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720 rupees. அதேங்கப்பா, அதான் சந்தனத்துடைய வேல்யூ. கிராம் அது கிராம் 36 கிராம் 35 ரூபாயா? நன்றி வணக்கம். வாங்கிட்டியாடா? வாங்கிட்டியா? இல்லை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிறேன். உனக்கு வேணுமா? சேவ் அவங்க எனக்கு போதும், இருக்கிற அளவு போது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு சொல்லி நான் டெய்லியும் யூஸ் பண்ணிக்குவேன். சொல்லிடு. ஓகே மக்களே, கூர்க்கு வந்ததற்கு அடையாளமாக குடகுமலை வந்ததற்கு, குடகுமலைன்னு சொல்லுவோம், அது என்ன கூர்க்கு, குடகுமலைங்க. பழந்தமிழ் பெயர் வந்து குடகுமலை. ஓகேங்களா, குடகுமலை வந்ததற்கு அடையாளமாக டீ தூளை வாங்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புகிறோம். இத்துடன் இந்த வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலே நாங்கள் சாப்பிடலாம் என்று போனோம். 120 rupees மீல்ஸ் சொன்னாங்க, ஒர்த்து தான். ஆனால் இருந்தாலும் என்னென்னா அது ஒன்று அன்லிமிட்டட் மீல்ஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு பத்தாது. கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் பல்காக சாப்பிடலாம். எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் கேசவ நடபாய் செய்யும் மக்கள். நீங்களும் குடகுமலை வாங்க, கூர்க்கு வாங்க, தலைக்காவேரி வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் எங்களை மாதிரி ஈவினிங் வராமல் கொஞ்சம் மார்னிங் வந்தீங்க அப்படின்னா அந்த நந்தி தண்ணி விழுகிற அந்த இடத்துக்குலாம் இன்னும் கொஞ்சம் கீழே போகலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பாய் காய்ஸ், பாய். இதோட வைக்க வேண்டிய பண்ணிக்கலாம். பாய் மக்களே.